நம்ம தமிழக வெற்றி கழகம் போயிட்டுருக்குது. பிஜேபியோட கூட்டணி, அது கூட்டணி, இது கூட்டணி எல்லாம் போயிட்டுருக்குது பேச்சுவார்த்தை. தமிழக வெற்றி கழகம் வந்து தான் சட்ட ஒழுங்கை சரிப்படுத்த முடியுமா? ஏன் திமுக சரிப்படுத்தாது சார்? அதை எப்படி சரிப்படுத்தும்? படுத்தாதுல நம்பிக்கை நம்பிக்கை இல்லை. நல்ல மனுஷனுக்கும் மனுஷிக்கும் சட்டம் ஒழுங்கு சரியாகுன்ற நினப்பு எண்ணம் இருக்குது. எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருந்தால் என் கூட வந்து சேருங்க. எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நான் 28, 30, 31 நாள் வேலை செய்கிறேன். வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறேன். திருடியோ கொள்ளையடிச்சோ சம்பாதிக்கலை. மக்கள் வரி பணம் மாதம் எனக்கு 1000 ரூபா வருது. அந்த மக்களால் தான் நல்லா இருக்கேன். எல்லாமே மக்களுக்கு தான். எல்லாமே இலவச பேருந்து, நீங்கள் பார்க்குற தமிழ்நாடு அரசு எல்லாமே மக்கள் வரி பணம் தான். ஆனால் அதை பற்றி இன்னும் எனக்கு முழுசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம விஜய்க்கு தெரியும், நம்ம தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தெரியும். போயிட்டுருக்குது. என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க யூடியூப்பில். கெட்டதுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க, ஆதரவாகவும் பேசுகிறாங்க. நக்கீரனில் பிணநாயகனா நம்ம தலைவரை பற்றி, நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரை பற்றி. அந்த பிணத்துக்குள்ளே ஒரு உயிரை எடுத்தது யார்? கேவலமான ஆக நக்கீரன் கொத்தடிமை, ரிப்போர்ட்டர் கொத்தடிமை, கொத்தடிமை பத்திரிகையாளர்கள், கொத்தடிமைகளே பத்திரிகை. எனக்கு வேறு மாதிரி வார்த்தை வருது. இதை பேசுனா அந்த வீடியோவை ரிவ்யூ பண்ண விட நிறைய பேர் பார்க்க முடியாது, அப்படி பண்ணிடுவாங்க.